அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது துடுக்கான பேச்சு. அருமையான நேயர் பெருமக்களை, இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, சில பெரியோர்களும் கூட ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவார்கள். அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்திவிடும். அவசரப்பட்டு வார்த்தைகளை பயன்படுத்துவதால் சில நபர்களுக்கு மன உளைச்சல்களும் ஆளாகும். ஆகையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் யாரிடத்தில் எதை பேசினாலும் கவனித்து பேசுங்கள். உங்களுடைய வார்த்தை பிறர் மனதை காயப்படுத்தாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் அடிக்கடி சொல்வார்களாம். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹவாஸ் என்கிற ஒரு கூட்டத்தினுடைய செல்வம் பரிசாக கிடைக்கிறது. ஹவாஸ் என்கிற கூட்டத்தாரனுடைய செல்வத்தை வெற்றி பரிசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடைக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனக்கு கிடைத்த அந்த செல்வங்கள் அனைத்தையும், அதில் பார்த்திங்கன்னா ஒட்டகம் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது, மற்ற பொருட்கள் ஏராளமாக இருக்கிறது. நிறைய பொருட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார் யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்தில் குறைஷி குலத்தை சார்ந்த சில நபர்கள் என்ன செய்தாங்க, நபி அவர்களை எப்படியாவது நாம் கொலை செய்தாக வேண்டும் என்ற எண்ணம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அணுகுமுறை, நபி அவர்களுடைய பேச்சு, நபி அவர்களுடைய நடைமுறை, இவைகளெல்லாம் பிடித்த சில குறைஷியர்கள் நபி அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி வந்து விடுகிறார்கள். அப்போ அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மோடு இணக்கமான இந்த சகோதரர்களுக்கு நாம் ஏதாவது அன்பளிப்பாக கொடுக்கலாம் என்று சொல்லி, இந்த அன்பளிப்பாக வந்த ஒட்டகம், குதிரைகள், இவைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு 100 ஒட்டகங்களை எடுத்து, இது உங்களுடைய தேவைக்காக வேண்டி வைத்து கொள்ளுங்கள் என்று அன்பளிப்பாக குறைஷி குலத்து மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அன்சாரி சஹாபாக்களில் சில பேருக்கு, அந்த அன்சாரி சஹாபாக்களில் சில நபர் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி அவசரப்பட்டு கொடுத்துட்டாங்களே என்று சில சஹாபாக்கள் பேசுகிறார்கள். நபி அவர்களை அல்லாஹ் மன்னிப்பானா, அதாவது தனக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே என்று ஆதங்கத்தில் நபி அவர்கள் அல்லாஹ் மன்னிப்பானா, இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை கூறிவிடுகிறார்கள். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எட்டுகிறது. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அன்சாரி சஹாபாக்களுடைய கூட்டத்தை அழைத்து ஒரு தனிமையான இடத்துல இருக்க சொல்கிறார்கள். அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அன்சாரி சஹாபாக்கள் இடத்துல பொதுவாக கேட்கிறார்கள், மா ஹதீசு பலகனி அன்கும், உங்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு செய்தி கிடைத்ததே, அது உண்மையான செய்தியா என்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். நபி அவர்கள் அல்லாஹ் மன்னிப்பானா, இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டாங்களே என்று ஒருவர் கூறினார் அல்லவா, அதை நபி அவர்கள் இப்படி கேட்கிறார்கள், மா ஹதீசு பலகனி அன்கும், உங்களிடத்திலிருந்து ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேனே, அந்த செய்தி என்னுடைய காதுக்கு வந்திருக்கிறது, அது உண்மையா என்று கேட்கிற சமயத்தில் அந்த அன்சாரி சஹாபாக்களில் கொஞ்சம் வயதானவர்கள், கொஞ்சம் பக்குவம் அடைந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அந்த மாதிரி பேசலை, சில இளைஞர்கள் தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, உங்களை பற்றி, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மகத்துவத்தை பற்றி தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்சாரிகளிலிருந்தும் சில நபர்கள் இப்படி சொன்னார்கள் அல்லவா, அப்போது அந்த இளைஞர்களுக்கு புரியும் விதமாக, அந்த இளைஞர்கள் நபி அவர்களுடைய மகத்துவம் தெரியாமல் சொல்லிவிட்டதால் நபி அவர்கள் அவர்களை தண்டிக்கவில்லை. அப்போது துடுக்கான பேச்சு ஒரு இடத்துல ஒரு மனிதனை வசைபாடவும் செய்துவிடும். சில விஷயங்கள், சில வார்த்தைகள் சந்தோஷத்தையும் தரும். இந்த இடத்துல அந்த இளைஞர்கள் பேசிய வார்த்தை நபி அவர்களுடைய மனதை காயப்படுத்தியது. ஆகையால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நான் என்னுடைய மக்களுக்கு மத்தியிலே நான் கொடுத்தேன் அல்லவா,
அவர்கள் செல்வத்தை தேவையுடையவர்களாக அந்த சமயத்தில் இருந்தார்கள். சில பொருட்கள் தேவையுடையவர்களாய் அவர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். ஆகையினால அவர்களுக்கு எனக்கு கிடைத்த அன்பளிப்பு பொருட்களிலே நான் சிலவற்றை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், உங்களுக்கு செல்வம் தேவையா அல்லது இந்த இறை தூதர் தேவையா? நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே இறை தூதரை வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் உங்களுடைய இறை தூதர் வருவதை நீங்கள் விரும்பவில்லையா? உங்களுடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருப்பதை நீ விரும்பவில்லையா? நான் இருக்க ஆசைப்படுகிறேன். ஆகையினால் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்பது சாத்தியமானதில்லை என்பதை என்னுடைய விளக்கத்தை நபி அவர்கள் சொன்ன பின்பு அந்த இளைஞர்கள் தன் வாழ்க்கையிலே இனிமேல் நபி அவர்களை பற்றி இது போன்ற குறைகள் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று நபி அவர்களிடத்திலே மன்னிப்பு வேண்டியதாக நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, பெரியோர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும், யாரையும் எந்த ஒரு வார்த்தையை கூறி அந்த வார்த்தை எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனுடைய பின் விளைவுகளை யோசிக்காமல் வார்த்தையை கூறிவிடாதீர்கள். பின்பு அது வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். ஆகையினாலே நாம் பேசுகிற பேச்சு நன்மையை தரக்கூடியதாக இருக்கட்டும், நாம் பார்க்கிற பார்வை நன்மையை தரக்கூடியதாக இருக்கட்டும், பிறருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய மக்களில் நாமும் இருப்போம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.